அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு மு.க.ஸ்டாலின் இதனை கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த மடலின் மூலமாக மு.க.ஸ்டாலின் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என்றும் மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதே உண்மையான தேசபக்தியாகும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். மேலும் அந்த மடலில் அரசியல் சட்ட மாண்பினை காக்கும் செயல்பாட்டுடன் இந்தியாவின் பாதுகாவலனாகவும் தமிழ்நாட்டிற்கு மதவாத அரசியல் தலையெடுக்காமல் தடுக்கும் அரணாகவும் உங்களில் ஒருவனாக நான் உறுதியாக நிற்பேன் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அவர் கூறும்பொழுது நாம் நாகரிகமானவர்கள் தான் நடந்து கொள்கிறோம் என்றும் நம்மில் யாரேனும் நாகரிகத்தின் எல்லைகளை கடந்தால் கூட நடவடிக்கை எடுக்கவும் தயங்குவதில்லை என்றும் இது நம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களிடம் நாம் வெளிப்படுத்தும் பொறுப்புணர்வு என்றும் ஜனநாயக நாட்டில் மக்களே எஜமானர்கள், நாம் அவர்களின் சேவர்கள் தான் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆட்சியின் மகத்தான திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பயன்பட தந்திருப்பதால் எதிர்க்கட்சியினர்கள் பொறாமையுடன் விமர்சிக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நம் தமிழ்நாட்டின் குடும்ப கட்சியாக திகழ்கிறோம் என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனாலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவு பெற்ற நாளில் 7வது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று திராவிட மாடல் அரசின் வெர்சன் 2.0 லோடிங் என்று உறுதியாக தெரிவித்தது என்பதையும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளாக ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என கூறும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவாக நான் குறிப்பிட்டுள்ள மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் மதில், சுவர்கள் என்பது போல ஒரு பக்கம் மத்திய அரசு, இன்னொரு பக்கம் ஆளுநர், நிதி நெருக்கடி என பல தடைகளை தாண்டி தற்போது சாதனை படித்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளே இல்லை என்று முதலமைச்சர்கள் கூறியிருக்கும் அவர் தற்போது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், மக்கள் பேராதரவுடன் திமுகவே மீண்டும் ஆட்சியில் 2026 திமுகவே மீண்டும் ஆட்சியில் அமரும் என்றும் தற்போது தன் தொண்டர்களுக்கு மடல் வாயிலாக நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.